Dear students, ordinary differential equation யூனிட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரூட்ஸ் ஆஃப் ஆக்சிலரி ஈக்குவேஷன் டோட்டலி 3 டைப்ஸ் இருக்குது. ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்டு பி 2 ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படி இருந்தால், the formula is y is equal to a e power ax plus capital B e power bx. இது ஃபார்முலா. சப்போஸ் the roots are same, m is equal to for example 2,2 அப்படின்ட்டே இருக்குது. ரெண்டு ரூட்டும் வந்து நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ சேமாக இருந்தால் e பவர் 2x காமனாக போட்டுக்கணும். இங்கே e பவர் செப்பரேட்டாக எழுதுகிறோம் இல்லையா, இங்கே ஒரே டேர்மாக போட்டு a ப்ளஸ் bx இது ஃபார்முலா. ஆர் இப்படியும் எழுதலாம் ax ப்ளஸ் b. இந்த எக்ஸ் டேர்ம் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல மல்டிப்ளிகேஷன் கொடுங்க. ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. எம் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஐ இப்படி இருந்தால் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் த சேம் தான். ஆல்ஃபா வந்து ரியல் ரூட்டு, இது இமேஜினரி ரூட். ரியல் ரூட்டை வந்து இ பவரில் கொடுத்துடணும். இமேஜினரி ஐ கூட வர வேல்யூ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐயை வந்து ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ்ன்னு கொடுக்கணும். சரிங்களா? ரூட்ஸ் ஆர் ரியல் இமேஜினரி ஐ வர ப்ராப்ளத்துக்கு காஸ் சைன் வந்துடும். சேம் ரூட்டாக இருந்தால் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் வந்துடும். செப்பரேட் ரூட்டாக இருந்தால் இ பவர் 2 எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் வரும். ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் காமனாக வரும். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0 இருந்தால் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அதுவே ரைட் ஹேண்ட் சைட் சம் வேல்யூஸ் இருந்தால் அதில் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது, அது 8 மார்க்கில் வரும். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து 2 மார்க்ஸுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம 2 மார்க்ஸ் மட்டும் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு டேக் அண்ட் ரைட் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா, டிஏ எல்லாத்தையும் எம்னு கன்வெர்ட் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் ஜி பை எம். ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 7m ப்ளஸ் 12. இந்த y எழுத வேண்டாம். no need to write y equal to 0. Now find the root of this equation. This is a quadratic equation. Check the highest power. Highest power is 2. So you will get 2m values. 2 roots கிடைக்கும். இதுவே highest power 3 இருந்தால் 3 roots கிடைக்கும். 4 இருந்தால் 4 roots கிடைக்கும். So m square plus 7m இதை வந்து factorize பண்ணுங்க. m plus 4 into m plus 3 equal to 0. Multiple பண்ணி பார்த்துக்கோங்க. We get the same value. Now m is equal to plus 4, it becomes minus 4, plus 3 becomes minus 3. So roots are different. இந்த root find out பண்ணுறதுக்கு நீங்கள் calculator யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இதுக்கு 2 மெத்தட் இருக்குது, சாரி 3 மெத்தடே இருக்குது. ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன், நீங்கள் ஃபேக்டர் பண்ணிக்கலாம் ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சால். அப்படி இல்லைன்னா கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணுலேயுமே பெஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். when the root higher power is 2 means that is you have to use quadratic equation. இது quadratic equation formula. இங்கே a என்ன, b என்ன, c என்ன. a is coefficient m square is a, coefficient of m is b, coefficient the constant is c, abc. So take and apply all these values here. m is equal to minus 7 plus or minus root of 7 square 49 minus 4ac. 4 into 1 into 12. So 4 into 12 is 48 divided by 2 into a is 1. 2 into 1 2 plus or minus root of 1. Root of 1 is 1. Now minus 7 plus 1 by 2 minus 7 minus 1 by 2. So the answer is minus 6 by 2 and minus 8 by 2 minus 3 minus 4. ஓகேங்களா? வந்துருச்சா? அதுவே கேல்குலேட்டரில் சொல்லித்தரேன் பாருங்கள். இன் யுவர் கேல்குலேட்டர் ப்ரெஸ் மோடு பட்டன் 3 times. ஓகேங்களா? பாருங்கள், மோடை 3 times ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் வரும். ஈக்குவேஷன் இஸ் 1.
அன்னோன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. கம் டு த ரைட் சைட். இந்த ரைட் சைட் பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா டிகிரி வரும். டிகிரி ஹையஸ்ட் டிகிரி 2 or 3 ஹையஸ்ட் டிகிரி இஸ் 2. ஸோ செலக்ட் 2. நவ் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ? ஏவோட கோஎஃபிஷியன்ட் டி ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து 1. இல்லைன்னா இங்கேயும் பார்த்துக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். டி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 ஈக்குவல் டு பியோட கோஎஃபிஷியன்ட் 7 ஈக்குவல் டு சி வந்து 12. நீங்கள் இது எழுதுறதுக்கு முன்னாடி எடுத்து எழுதிக்கங்க. எப்போவுமே ஏபிசி எடுத்து எழுதிக்கங்க. ஏ இஸ் டி ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1, டி கோஎஃபிஷியன்ட் 7, சி இஸ் 12. இதை எடுத்து எழுதிட்டு இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா x1 இஸ் -3, எகைன் ப்ளஸ் ஈக்குவல் டு x2 இஸ் -4. ஸோ -4, -3. ஒன்று குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா கேல்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி முடித்தாலும் ஓகே, பட் மேக்ஸிமம் குவாட்ரேட்டிக் யூஸ் பண்ணி சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைனலி ரைட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ரிசல்ட் எடுத்து எழுதணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன், ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா. இது வந்து டிஃப்ரெண்ட் ரூட் தானே. e பவர் -4x ப்ளஸ் e பவர் -3x. ஸோ திஸ் இஸ் த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். நவ் டேக் அண்ட் ரைட் த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் m square plus 6m plus 9 equal to 0. No need to write y. Instead of d, m square plus 6m plus 9. Now use the calculator. Calculatorல பாருங்க, ஆல்ரெடி நம்ம போட்ட ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ ப்ரெஸ் மோட் 1. மோட் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும். நவ் again press mode 3 times. Equation come to the right side. In degree, highest degree is 2. So press 2. What is ABC? What are ABC values? A is 1, coefficient of d square. B is coefficient of d. C is 9. Now apply the value. 1 equal to 6 equal to 9 equal to. The answer is -3. Again press equal to button. X equal to -3. Actually we need x1 equal to x2 equal to the காட்டும். But here the calculator is showing x equal to -3. Again a வந்துருச்சு. Okay, if you are pressing a b c, again x equal to. So but we need two roots, but the calculator is showing only single root. So again you have to select another one also -3. Okay, if you have any doubt means you check it. Use the factorization and check it. m -3 it become +3 into m. The -3 become in the -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3 ஆயிடுமா. So take m plus 3 m plus 3, multiple it, multiple this both. m plus 3 is m plus 3 whole square. Then we get m square plus 6m plus 9 equal to 0. So this one is correct. Now the roots are same. Roots are same means the formula complementary function equal to e power -3x. ஒரு தடவை e power -3x போட்டால் போதும், ax plus b போட்டுருணும். ஓகேங்களா. ரூட்ஸ் ஆர் சேமாக இருந்தால் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் கொஷின் இஸ் d square minus 4d plus 13 into y is equal to 0. Now you see the auxiliary equation is m square minus 4m plus 13 equal to 0. A is 1, b is -4, then c is plus 13. Right? Now use the calculator. Then again வெளியே வர முடியாது. So mode 1 or mode 2 press பண்ணிங்கன்னா வெளியே வந்துடலாம். Again equation unknown is degree is 2. A1 equal to -4 equal to c is plus 13 equal to x1 is 2, then x2. They are it's showing x1 equal to 2, x2 equal to 2. சேம் வேல்யூவை x1 x2ன்னு காட்டக்கூடாது. கேல்குலேட்டர் இப்படி காட்டுச்சுன்னா இது வந்து சம் மிஸ்டேக்கு. இந்த வேல்யூவில் என்ன நான் சொன்னேன், x equal to தானே காட்டுச்சு கேல்குலேட்டர், x equal to 3ன்னு காட்டுச்சு. ஸோ யூ செலக்ட் -3ன்னு காட்டுச்சு. ஸோ யூ ஆர் செலக்டிங் both the roots are same, but here x1 equal to 2, x2 இந்த 1 2ன்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இங்கே சம்திங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ யூ யூஸ் குவாட்ராட்டிக் ஃபார்முக்கே வந்துருங்க. -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. -bங்கும் போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால +b ஆயிரும்.
plus or minus root of b square minus 4ac divided by 2a. Now 4 plus or minus root of 16 minus 4 into 13, 52. So 16 minus 52 minus 36 divided by 2. Now 4 plus or minus 36க்கு ரூட் எடுத்தால் 6, மைனஸ்க்கு ரூட் எடுத்தால் I. எப்போவுமே ரூட் ஆஃப் மைனஸ் வந்து I, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டிவைடட் பை 2. நவ் 2வை காமனாக வெளியே எடுத்து அடிச்சிங்கன்னா 2வை காமனாக வெளியே எடுத்தால் 2 + 3i divided by 2. So root is 2 plus or minus 3i. So the root is imaginary. The two roots are imaginary. Complementary function is, this is real root. Coefficient of I is imaginary root. இது imaginary. So real root e power 2x போட்டு எழுதணும். I ஓட coefficient a cos 3x plus b cos sin போட்டு எழுதணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாகவே இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ கேல்குலேட்டர் நம்மளுக்கு என்ன காட்டுச்சு? 2 இந்த ரியல் பார்ட்டை மட்டும்தான் காட்டுச்சு, இமேஜினரி பார்ட்டை காட்டல. அதனால தான் கேல்குலேட்டர் காட்டினாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணி பார்த்து இந்த கொஷின் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கியூபிக் பவர் 4 பார்த்துடலாம். தேங்க்யூ.